வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ராஜ்மால கிரேவி தான் பண்ண போறோம். இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், நான்க்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ரைஸ், கீ ரைஸோ இல்ல நார்மல் ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சிம்பிளா எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பேன்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் தாளிச்சுக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்ல பெரிய சைஸ்ல 2 தக்காளி, அப்புறம் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி, இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்துருங்க. இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா சேப்பங்கிழங்கு கறி தான் பண்ண போறோம். ஏன்னா இந்த ராஜ்மா கிரேவி பண்ணிட்டோம்னா ரைஸ் ரெடியா இருக்கு. அதில் பேசி சாப்பிட போறோம். தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு கறி பண்ண போறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கையும் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் கறிக்கு. அரிசி மாவு கொஞ்சம் மேலாக போட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பரத்தி விட்டுறலாம். ராஜ்மா கிரேவிக்காக வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுத்து. இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயம் வதக்கினது நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் பேன்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து சீரகம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒன்று வந்து தாளிச்சுக்கலாம். சீரகம் ஒரு டீஸ்பூன், பிரிஞ்சி இலை ஒன்னே ஒன்று. கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு வரமிளகா பொடி, அப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி வதங்கினதுனால நல்லா பச்சை வாசனை போயிடும். இன்னும் நல்லா கொதிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். மூடி வச்சுருவோம். பாருங்க, நம்ம வந்து மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயிடுத்து. நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சர்க்கரை, இதுலேயே வந்து நம்ம வேக வச்சிருக்கிற ராஜ்மாவை சேர்த்துலாம். ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க, வேக வச்ச தண்ணியோடையே. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் சேர்ந்து வரத்துக்கு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுருந்தா போதும். நல்லா ராஜ்மாவை வேக வைக்கும்போது குக்கரில் சிம்மில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி வெந்து வரும். இல்லைன்னா கொஞ்சம் முழுசாக இருக்கும். இது வந்து சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சாட் மசாலா, அப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துப்போம். காஞ்ச வெந்தய கீரை இலை சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அதாவது இப்போ நம்ம பால் சேர்த்துருக்கோம், இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். நீங்கள் பால் ஏடு இருந்ததுன்னா, நம்ம பால் காய்ச்சினோடனே மேலாக ஏடு படியும் இல்லையா, அதை எடுத்துட்டு கூட நல்லா பீட் பண்ணிட்டு நீங்கள் சேர்க்கலாம். ஸோ எது இருக்கோ அதை நம்ம சேர்த்து பண்ணலாம். பால் வந்து எப்பயுமே டெஃபினட்டா இருக்கும். நான் காய்ச்சாத பால் தான் விட்டுருக்கேன். ஸோ 1 டம்ளர் பால் விட்டிங்கன்னா அது நல்லா கொதிச்சு சேர்ந்து வந்துடும். இதையும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிருவோம்.
பாருங்க நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. மேலாக கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ராஜ்மா கிரேவி வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து சேப்பங்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது, அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ராஜ்மா கிரேவி. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.